நீயும் பச்சை குழந்தை தானே, உனக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. என்கிட்ட இருந்த உசுர உன் மேல வச்சேன் பாரு, நான் லூசுதான். ஏய் சிவகாமி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? நான் ஒரு மாதிரியாவும் பேசல. ஊரு நம்மள பத்தி பேசிட கூடாதுன்னு சொல்றேன். ஊரு நம்மள என்ன பேச வேண்டியிருக்குது? இது வரைக்கும் யார் வீட்டு வாசல்லையும் உன்னை நிக்க விட்டதில்ல. அவ்வளவு ஏன், கல்யாண விசேஷத்துக்கு கூட உன்னை நான் சாப்பிட கூட்டிட்டு போனதில்ல. ஏன் தெரியுமா? நீ எவன் வீட்டு சாப்பாடையும் சாப்பிட கூடாதுன்னு தான். என் கையால மட்டும்தான் நீ சாப்பிடணும். ஊர்ல பல பேர் சொன்னாங்க, சிவகாமி பாரு தான் புள்ளைய எப்படி வளர்க்கறான்னு. ஏன், நான் வேலை செய்யற முதலாளி அம்மா வீட்டுல கூட கறி சோறு ஆக்கும் போதெல்லாம் கொடுப்பாங்க. வாங்கிட்டு வந்து உனக்கு விருப்பம் இல்லைனா வேற யார்கிட்டயாவது கொடுத்துருக்கலாம். அத நான் வாங்கிக்கிட்டனா நீ தான் சாப்பிடுறன்னு நினைச்சுக்குவாங்க. அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்லிடுவேன். நான் உன்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததில்ல. இப்படிப்பட்ட எனக்கு நீ இல்லவே இல்லைன்ற நிலைமை வந்துச்சுன்னா என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நீயே நினைச்சு பாரு. மா, இப்ப யாருமா உன்னை என்னம்மா சொன்னாங்க? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, உன் காதலுக்கு ஒன்னும் நான் எதிரி இல்ல. என் பையன் காதலிக்கிறான்னு சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன், அலமேலுக்கா கூட சொன்னா, உன் பையனை ஒரு பொண்ணு கூட அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொன்னா. என் பையன் காதலிக்கிறான்டி. அவங்க அப்பன மாதிரியே காதலிச்ச பொண்ணையே கைப்பிடிப்பான்னு நான் பெருமையா சொன்னேன்.